ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தீர புருஷர்கள் அப்படிங்கிற வேர்டு அவர் ஆட் பண்றாரு. அவங்க எப்படி இருப்பாங்க? நியாயமான வழியிலிருந்து, தர்மத்திற்கு உட்பட்டான வழியிலிருந்து அதர்மத்துக்கு பக்கம் என்ன கஷ்டம் வந்தாலும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு? மரணமே ஏற்படுகிற அளவுக்கு போனாலும், தன்னுடைய உடைமைகளை அனைத்தையும் இழப்பதாக இருந்தாலும், மரணத்துக்கே போறதாக இருந்தாலும், எது தர்மத்தில் நின்னம்னா நம்மளுடைய சொத்து அத்தனையும் போயிடும். தர்மத்தில் நின்னம்னா நமக்கு மரணம் தான் வரும், இருக்கிறத எல்லாத்தையும் இழந்துருவோம். தர்மத்தில் நிற்கும் போது குடும்பத்தை இழந்துருவோம், சுகத்தை இழந்துருவோம். அப்படிங்கிற நிலை வந்தாலும் அவங்க வேர்டு கொடுக்குறாரு, தீரர்கள். தமிழையும் சொல்லுவோம் நம்ம, தீர புருஷகா. அந்த மாதிரி இருப்பாங்க. அதெல்லாத்தையும் லட்சியம் பண்ணாமல், கேர் பண்ணாம அவங்க தர்மத்தை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கு நம்ம உதாரணம் நம்மளுடைய எபிக்ஸ்ல நிறைய கோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் யார் யார் அப்படி இருந்தாங்க இந்த உலகத்துல, பூமியில, பாரதத்துல யார் யார் இப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற உங்களுக்கு ப்ரூஃப்க்கு நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கலாம், ஏன் அவங்க அப்படி இருந்தாங்க. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பொய் பேசி ஒரு குடும்பத்தை காப்பாத்திக்கலாம், நல்லது. ஒரு தர்மத்தை விட்டு விலகி போய் அதர்ம வழியில போனா ஒரு நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும், மரணத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம், சொத்து சொகத்தை காப்பாத்திடலாம். அப்படிங்கறக்காக கொஞ்சம் தர்மத்தை விட்டு கொடுத்து போறது புத்திசாலித்தனமும் அப்படிங்கிற ஒரு டயலமா நமக்குள்ள இருக்கும். தர்மத்தை ஒட்டி போனா நம்ம சிலதை இழந்துருவோம் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா மனம் நம்ம அதர்மத்துக்கு போய்க்கலாம், இல்லைன்னா வாழ முடியாது. டெம்பரரியா கிடைக்கிற விஷயங்களுக்கு பயந்துக்கிட்டு, போயிருமோன்னு பயந்துக்கிட்டு நம்ம பெர்மனண்டான ஒரு ஹாப்பினஸை தொலைச்சிடுறோங்கிறது தெரியறது இல்லை. எப்படி டெம்பரரியான விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணிடுறோம், சில சமயம் தர்மத்தொட்டு விலகிடுவோம். அப்போ நமக்கு உள்ள அந்த இன்டான்ஜிபிள் நீட்ஸ், எது கரெக்டு எது தப்புன்னு தெரியாததுனால நாம் அந்த தப்பை பண்ணிடுறோம். அப்போ இங்க பர்தஹரி ஒரு அறிவை கொடுக்குறாரு, இப்படித்தான் வாழணும். அதுக்கு நம்ம யார் யாரை சொல்லலாம்? ராமர். நீங்க ஒரு கேஸ் ஸ்டடியை எடுத்து பாருங்க, ராமருடைய லைஃபை பாருங்க. தசரதன் அவங்க அப்பா கைகேயிக்கு நான் ஒரு வரத்தை கொடுக்குறேன், அதன் பிரகாரம் கைகேயி இப்ப இந்த 2 வரத்தை கேட்கிறா, நான் அவளுக்கு வரத்தை கொடுத்துட்டேன். என்னன்னு, இந்த மாதிரி நீ காட்டுக்கு போகணும், பரதன் தான் ஆட்சி செய்யணும்னு அப்பாவுடைய வார்த்தையை காப்பாற்றுகிற தர்மம். அப்பா சொன்ன பேச்ச பையன் அப்பா ஒரு வார்த்தை விட்டுட்டாருன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணி பையன் போகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் ராமர் காட்டுக்கு போனார். நமக்கு தோணும், முட்டாள்தனமான வாழ்க்கையை ராமர் வாழ்ந்துட்டாரோ. யாரு சொன்னது? கைகேயி தானே சொன்னது. தசரதனும், நீங்க தசரதன் கேஸ் ஸ்டடி எடுத்து பாருங்க. அவர் நினைச்சிருந்தாருன்னா கைகேயி அவருக்கு ஒய்ஃபு தான். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வக்கீலு, கோர்ட்டு அதெல்லாம் எதுவும் கிடையாது. அரசன் சொன்னா அதுதான். அரசன் இவளை தூக்குல போட்டுருங்க அப்படின்னா போட்டுருவாங்க. அவர் தான் ஜட்ஜு, அவர் தான் வக்கீலு, எல்லா கேஸ் ஃபுல்லா அவர் தான் பார்த்துக்குவார். நாட்டில் இருக்கிற அத்தனை சண்டைக்கும் அவர் தான் ஜட்ஜு. அப்போ தசரதன் அவங்க அப்பாவை நினைச்சு பாருங்க, அவர் ஒரு சாதாரண அரசர் கிடையாதுங்க, ரொம்ப எஃபிஷியன்ட் அரசன். அவரு நினைச்சிருந்தாருன்னா இந்த மாதிரி கைகேயி வரம் கேட்டோன்ன நான் உனக்கு 2 வரம் கொடுக்குன்னு இவர் சொன்னதுதான். ஏன்னா கைகேயி ஒரு ஆபத்து காலத்துல ஒரு போர்ல தசரதனை காப்பாற்றி இருப்பாங்க கைகேயி. அப்பதான் அவர் ஏதாவது கேளும்பாரு, 2 வரம் நான் இப்ப கேட்கல, எனக்கு வேணுங்க போது கேட்டுக்கிறேன்ருவாங்க கைகேயி.
வரம் கேட்டதுதான், கொடுத்ததுதான். அதை இங்க மிஸ்யூஸ் பண்றா கைகேயி. தன்னுடைய பையனை அரசனாக்கணுங்கிறதுக்காக, ராமரை காட்டுக்கு அனுப்பணுங்கிறதுக்காக மிஸ்யூஸ் பண்றான்னு தெரிஞ்சொன்ன தசரதர் ஒரு செகண்ட்ல காவலார்களை கைகை கொண்டே நீங்க தூக்கிலிடுங்கள் அப்படின்னு சொல்லி இருந்தார்னா அடுத்த செகண்ட் கைகையை கொண்டு தூக்குல போட்டுருவாங்க. இந்த நாட்டு மக்கள் ராமரத்தை அதிகமா விரும்பினாங்க. அப்போ யாரு அவர் எதிர்த்து நின்று கேட்க போறதும் கிடையாது. அவ்வளவு ஒரு தர்மத்துல வாழணுங்கிற அப்படி இருந்த அவ்வளவு பவர்ல இருந்தவர் தனக்கு பிடித்த ராமன் காட்டுக்கு போறானே அதுலயே அவருக்கு இறப்பு வந்துருச்சு. பையனை புத்திர சோகத்தில் தான் அவர் இறக்குறாரு. அவ்வளோ ஒரு புத்திரன் மேல அவ்வளோ ஒரு பிரியம் ராமன் மேல. அப்படி இருக்கிற பையனை இவ காட்டுக்கு போக சொல்றாளே, அவளை தூக்கில் ஏத்துங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அங்கே ஏத்திடுவானுங்க காவலாளிகள். ஏதாவது இவருடைய பாடி கார்ட்ஸ். ஏன் அதை பண்ணல? ராமர் ஆகட்டும், இது தசரதனுடைய கேஸ் ஸ்டடி. ஏன்னா ஒன்னே ஒண்ணு வார்த்தை கொடுத்துட்டோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் வார்த்தைய நான் மதிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்பதான் எனக்குள்ள ஒரு செல்ஃப் அக்செப்டன்ஸ், செல்ஃப் லவ், மன அமைதி, நிம்மதி எல்லாமே வரும். என் வார்த்தையை நானே கேட்காம இப்ப நாம என்ன எதிர்பார்க்கிறோம்? மற்றவங்க எல்லாம் என் பேச்ச கேட்கணும். ஹவ் இட் இஸ் பாசிபிள்? நானே என் சொன்ன நான் வார்த்தையை நான் காப்பாத்தல. சோ இது முரண்படும். மனதளவுல போராட்டம், மனம் பலகீனமாயிரும். அதனால அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு எவ்வளவு இழந்தாலும், தன் பையனையே இழக்கிற சூழ்நிலை வந்தாலும் தசரதர் தன்னுடைய தர்மத்திலிருந்து வெளியில வரல. வார்த்தை விட்டுட்டோம், அவ கேட்டுட்டா, கொடுத்துதான் ஆகணும். அடுத்தது நீங்க ராமரை ஸ்டடி பண்ணி பாருங்க, கேஸ் ஸ்டடி பண்ணி பாருங்க. அவரும் தசரதர் வாக்கு தான் வாக்கு கொடுல. இது தசரதன் தான் வாக்கு கொடுத்துட்டங்கிறத காப்பாத்துறதுக்காக ராமர் அனுப்புறாரு. நீ ராமரை சரி பண்ணி பாருங்க. அப்பா கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக எதை இழக்கிறாரு? அரசாட்சியை, அரசன்கிற போஸ்ட இழக்கிறார். அது முதலன்னைக்கு சாயங்காலம் தான் கூப்பிட்டு எல்லாம் நாளை காலையில் உனக்கு பட்டாபிஷேகம் ராமா அப்படின்னு சொல்லி தசரதன் சொல்லி அனுப்புறாரு. அடுத்த நாள் காலையில என்டையர் சீனரியா மாறுது. நீ வெளியில கிளம்பு, அரச பதவி இல்ல, சரி போச்சாது நீ இங்கேயே இருன்னு சொல்லி இந்த கூட பரவாயில்ல, அரச பதவியும் கிடையாது, நீ வெளியில காட்டுக்கு போ அப்படிங்கும் போது அவரு எந்த விதமான, நாம்பளா இருந்தா எத்தனை ஆர்கியூமெண்ட், எத்தனை சண்டை, அப்பாட்ட அம்மாட்ட எப்படி பேசியிருப்போம். அவர் எதுவுமே பேசல. ஏன்னா அப்பா வாக்கு கொடுத்துட்டாரு. அப்பா கொடுத்த வாக்க மகன் நான் காப்பாற்ற வேண்டும். அது ஒரே பாயிண்ட் தான். வெளியில் கிளம்பிட்டாரு. ஏன்னா அவர் நினைச்சிருந்தா கைகையை ஒரு சிறையில் அடைச்சிட்டு இவர் அரசாட்சிக்கு தான ராஜாவாட்டு உட்காந்துருக்கலாம். காட்டுல போய் இருந்து யார சீதைய தொலைச்சு, அப்புறம் இல்ல சிலோன்ல போர் எடுத்து அந்த ராவணனை கொன்னு, இத்தனை கஷ்டம் அவர் பட்டிருக்க தேவையே இல்லை. கைகை அடை சிறையில்னா அடைச்சிருப்பாங்க, கொல்லுனாலும் கொண்டு இருப்பாங்க. ஆனா அவங்கள ஏன் பண்ணலைங்கிறது தான் இன்னைக்கு நாம எடுத்து வச்சிருக்கிற பாயிண்ட். பர்தஹரி இதை தான் சொல்றாரு. அவங்களுக்கு தான் என்ன பேர் கொடுக்குறாரு? தீர புருஷக. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க எல்லாம் தீர புருஷர்கள், நாமெல்லாம் ஆர்டினரி பர்சன், நாமெல்லாம் அதை செய்ய முடியாதுன்னு நினைக்க கூடாது. தே ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங் வித் 2 legs, 2 hands, 1 face, 2 eyes, 1 nose, 1 mouth. ஏன் அவங்க அப்படி இருக்காங்க, நாம ஏன் இப்படி இருக்கோம்? நீங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். கட்டோபனிஷத்துல உபனிஷத்து அதுல பாத்தீங்கன்னா நச்சிகேத்துன்னு ஒரு பையன் இந்த அப்பா வாக்க காப்பாத்துறது அங்க ஒண்ணு வரும். அவன் அவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய யாகம் பண்ணிட்டு இருப்பார். கட்ட உபனிஷத்துல வரக்கூடிய ஒரு ஈவெண்ட். அவங்க அப்பா ஹோமம் பண்ணிட்டு இருப்பார். அப்பா ஹோமம் பண்ணும்போது அந்த ஹோமம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன தர்மம் பாத்தீங்கன்னா, அவர் இருக்கிறது எல்லாத்தையும் தானமா கொடுத்துடணும். அப்போ அவர் எல்லாத்தையும் தானமா கொடுத்துட்டு இருப்பார். இவன் உட்காந்து பையன் உட்காந்து நச்சிகேத்து பேரு, சின்ன பையன் உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். அவங்க அப்பா ஹோமம் கொடுக்கறத பார்த்துட்டு, தானம் கொடுக்கறத பார்த்துட்டு இருப்பான். அப்ப அவன் பாப்பான், ஒரு 2-3 மாடு போகும்போதே முதல்ல இருந்து போயிட்டு இருக்குது, இன்பிட்வீன் நடுவில் வர்றான், பாக்குறான். அப்போ ஒரு மாடு ரொம்ப வயசாகி இனிமேல் கன்று ஈன முடியாத ஒரு பசு போறத பாக்குறான். ஏன்னா இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்தானும் போது அவர் பர்பஸா பிளான் பண்ணி வயதான பசு அவர் கொடுக்கணுங்கிற கருத்துல அவர் இல்ல.
இருக்கிற எல்லா பசுவையும் கொடுக்கணும்னு அந்த சட்டம் போது எல்லா பசுவும் அவர் வச்சிருக்கிற அத்தனை பசு, ஏன்னா அந்த காலத்துல பசுதான் செல்வமே, அவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கா. இவன் பார்க்கும்போது அப்படி ஒரு பசு போயிட்டு இருக்கு. அப்ப இவனுக்கு ஒரு டவுட், என்ன அப்பா இப்படி பண்றாரே, இந்த மாதிரி பசுலாம் கொடுக்க கூடாது. அவன் பாய் ஆஃப் 7-8 years old பாய், என்ன அப்பா இப்படி கொடுக்குறாரு, இப்படி எல்லாம் கொடுக்க கூடாது இல்ல அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் மன சங்கடமாகுது. அப்போ அவங்க அப்பாட்ட போய் கேட்கறான். அவர் பிஸியா இருக்காரு, ஹோமம் பண்ணி டயர்டாகி, தானங்கிறது கடைசி ஸ்டெப்பு, செம்ம டயர்டாகி எக்ஸாஸ்ட் ஆகி வந்திருக்காரு. எல்லாம் கரெக்டா போகுதான்னு பார்த்துட்டு இருக்காரு. இவன் போய் கிட்ட போய் நின்றுட்டு, அப்பா என்ன யாரு கொடுப்பீங்க, விளையாட்டு பையன் கேட்கறான், என்ன யாருக்குப்பா கொடுப்பீங்க, அந்த ஹோம குண்டத்துல பக்கத்துல நின்று கேட்கறான், என்ன யாருக்குப்பா கொடுப்பீங்க அப்படியா. முதல் தடவை கம்மிட்டு இருந்தாரு, 2வது தடவை கேட்கறான், முறைச்சிட்டு கம்மிட்டு இருக்கிறாரு. திருப்பி 3வது தடவை அந்த பசங்களுக்கே உண்டான ஒரு துருதுருப்பு, 3வது தடவை கேட்கறான். அவருக்கு வாய் தவறி என்ன அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இயலாமையில, சக்தி இழந்த நிலையில, கோப தூண்டப்பட்டு என்ன சொல்றாரு, யமனுக்கு தாண்டா உனக்கு கொடுக்கணும்ன்றாரு. உனக்கு யமனுக்கு உனக்கு கொடுக்கலான்னு இருக்கேன்றாரு கோபத்துல. அப்பா சொல்லிட்டார், ஹோமகுண்டத்துல சொல்லியாச்சு, கிளம்புறேன் நான். யமன்கிட்ட போத நாங்க தெரியும் உங்களுக்கு, யமராஜா கொடுக்குறேன்னு சொன்ன, நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுவான். எதுவுமே இல்லை. அப்பா நீங்க சொல்லிட்டீங்க, உங்க அப்பா சொல்லுவார், டே தெரியாம சொல்லிட்டேன்டா, கோபத்துல சொல்லிட்டேன்டா, நீ எதுக்கெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்காதரா, நீ போகாதரான்னு கெஞ்சுவாரு. ஆனாலும் அவன் கேட்க மாட்டான். அப்பா ஹோம குண்டத்துல நீங்க ஒரு வார்த்தை விட்டுருக்கீங்க, இந்த ஹோமத்துல எல்லாத்தையும் கொடுக்கணும் வேற இருக்கு, அப்ப என்னையும் நீங்க யாருக்காவது கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா வாட் ஆர் த பொசசிவா எல்லாத்தையும் கொடுக்கும் போது நான் வந்து உங்களுடைய மமக்காரர், என்னோட உங்களுடைய பையன் தானே, சோ நீங்க என்னையும் கொடுத்து ஆகணும், கொடுத்தானே ஆகணும். அவங்க அப்பாவுக்கு தெரியுது தப்பு பண்ணிட்டுன்னு தெரியுது, ஆனா போகாதேன்னு சொல்லுவார். அவன் கேட்க மாட்டான். ஏன்னா அவங்க அப்பா சொன்ன வார்த்தையை ஒரு ஹோம குண்டத்துல உட்கார்ந்துகிட்டு சொன்ன வார்த்தை பொய்த்து விடக்கூடாது. 7-8 year old பாய்ங்க, அவன் அந்த தர்மத்தை காப்பாத்துறான். ஆனா அவன் எல்லாத்தையும் இழந்துறான். அவங்க இப்ப ராமர் போறாருன்னா எல்லாத்தையும் இழந்துதான் போயாகணும். வீடு வாசல் குடும்பம் அரசாட்சி எல்லாம் அதே மாதிரி அவன் என்ன பண்றான், போறான். சோ இது இந்த மாதிரி சொன்னீங்கன்னா ஸ்டோரிஸ் சொல்ல முடியாதுல, நீங்க மித்துன்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் பாரத பூமியில் நடந்த விஷயங்கள். ஹரிச்சந்திரன், ஆக்சுவலி ஹரிச்சந்திரன் ஒருத்தர் வாழ்ந்தார். அவரு பாருங்க, ஒரே ஒரு பொய் சொல்லுன்னு தான் எதிர்பார்த்தாங்க எல்லாரும். பொய் சொல்ல எல்லாமே ரிட்டர்ன் பண்ணிடுறேன், அது பெரிய ஸ்டோரி, நான் ஷார்ட்டா சொல்றேன். ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லு. அவங்க கேட்டது என்னன்னா, பெருசா பிரச்சனையாயிரும். தேவர்கள் லோகத்துல ஒரு பிரச்சனை வந்து உலகத்துல வந்து ஹரிச்சந்திரன் ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு மேல உண்மை நேர்மையானவன் தர்மத்தை வாழ்றவங்க யாருமே இல்லைன்றாங்க. அப்ப விஸ்வாமித்திரர் தான் வருவார் என்னென்ன செக் பண்றதுக்கு. அப்போ அவன் கேட்பான், ஒரு பொய் சொன்னா போதும், அந்த சூழ்நிலை கிரியேட் பண்ணி ஒரு பொய் சொல்லு அப்படி. ஒரு பொய் சொல்லாததுனால ராஜ்யத்தை இழந்து, மனைவியை இழந்து, மகனை இழந்து, பொணா எரிக்கிற வேலைக்கு போய் அதுல பையன் பாம்பு கடிச்சு மனைவி தூக்கிட்டு வருவா. அந்த நிலைக்கு போனாலும் பொய் மட்டும் சொல்ல மாட்டேன்வான். அப்பதான் தேவதை இந்திரன் நேரடியா வந்து அவருக்கு returned everything what he had lost அப்படின்னு அந்த இது முடியும். ஏன் இவர் சொல்றாரு, இவங்க எல்லாம் தீர புருஷர்கள், இந்த மாதிரி இருக்கவங்க நம்ம மண்ணில் பாரதத்தில் வாழ்ந்தவர்கள். they are not stories, they are not myth, நம்மளுடைய முன்னோர்கள். ஏன் அவங்கனால அப்படி வாழ முடிஞ்சது, என்னால ஏன் வாழ முடியல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, that shows அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மா அப்பாவாகட்டும், சொல்லி கொடுக்கிற குருவாகட்டும், அந்த வேல்யூ ஆஃப் வேல்யூஸ் சொல்லி கொடுத்து வளர்த்தினாங்க. they learned both. அந்த காலத்துல சிஷ்யனா போனீங்கன்னா அந்த குரு ரெண்டையும் சொல்லி கொடுத்துருவாரு. என்ன சொல்லி கொடுப்பாரு, இப்ப வந்து ஒரு பையன் வந்து நான் போர்க்களை கத்துக்கணும், நான் வாழ்வாதாரத்துக்கு நான் போர்க்கலையை வச்சுதான் சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னா, அவனுக்கு வில்லோ அவனுக்கு எது ஆசைப்படுறானோ அந்த கலையும் சொல்லி கொடுத்துருவாரு. எப்படி நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க, வாழ்வாதாரத்துக்கு உண்டான வித்யா அறிவு அதையும் கொடுத்துருவாரு. அந்த காலத்துல குயவன் பானை செய்யறது எப்படிங்க, அந்த மாதிரி அந்தந்த குரு அதை தெரிஞ்சு சொல்லி கொடுத்துருவாங்க. அது வந்து பின்னால நீங்க படிக்கிற கல்வி எப்படி பணம் சம்பாதிக்கிற ஹெல்ப் பண்ணுதோ அதையும் சொல்லி கொடுத்துருவாங்க. அது 50% தான். இன்னொரு 50% how can you have a happy life by following dharmas. 3 விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. நீ சந்தோஷமா வாழணும்னா தர்மத்தை ஃபாலோ பண்ணணும், குட் குவாலிட்டிஸை வளர்த்துக்கணும், பேட் குவாலிட்டிஸ் இருந்து விடுபடணும். இது 2 செகண்ட் பாயிண்ட். 3வது பிரயத்தனம், முயற்சி பண்ணணும், விடாமுயற்சி பண்ணணும். இந்த மாதிரி வேல்யூஸை சொல்லி கொடுத்து பேக் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க.
அப்ப அவனுக்கு என்ன ரெண்டும் தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சது? ஹவு டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப்னு தெரிஞ்சது. தர்மத்துக்கு உட்பட்டு வாழ்ந்தா மட்டும்தான் சந்தோஷமா இருக்க முடியும். அந்த பையனுக்கு தெளிவாயிருவான். சோ அந்த குருகுலத்துட்டு வெளியில வரும்போது வாழ்வாதாரத்துக்கு உண்டானதையும் சம்பாரிச்சுக்குவான், குடும்பத்தையும் மெயின்டைன் பண்ணிக்குவான், சந்தோஷமாவும் இருந்துக்குவான். ஆனா இந்த காலகட்டத்துல நம்ம கல்வி என்னது, அன்னைக்கே நான் சொன்னேன், ஒரு சைடு தான் நம்ம கத்துக்கிறோம். கம்ப்யூட்டர் ஆகட்டும், பிசிக்ஸ் ஆகட்டும், மேட்டர் ஹவு டு ஏர்ன், பணம் சம்பாதிப்பதற்கு உண்டான ஒரு ஹாஃப் பேக்டு தான் நம்மள. அதை மட்டும்தான் இந்த கரிக்குலம் கொடுக்குது, நான் படிக்கிற காலத்துல இருந்து இப்ப வரைக்கும். ஆனா ஒரு 100 years 500 years முன்னால பாத்தீங்கன்னா இன் பாரதத்துல குருகுல வாசம் ஒண்ணு இருந்தது. அதுல ரெண்டுமே சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க. அப்ப அவர் எதையும் சொல்லி கொடுப்பாரு, கூடவே the value of values சொல்லி கொடுப்பாரு. so that he can have a happy life in future. the student can have a happy life. ஆனா இன்னைக்கு அந்த கல்வி முறை மாறிடுச்சு. அதனால we are missing. அதனால என்ன நடக்குதுன்னா, தர்மத்தை ஃபாலோ பண்றதுனால இப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம இதே ஹரிச்சந்திர ஸ்டோரி நாம என்ன பார்ப்போம், அட போடா முட்டாளு, ஒரு பொய் சொல்லிட்டு எல்லாத்தையும் காப்பாத்து தொட்டு போட்டு இவன் என்னத்த கண்டான், கடைசியில கஷ்டத்தை தான் கண்டான், அதனால நான் பொய். இப்ப அது ஸ்டோரி படிக்கிறவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, பொய் பேசுவது புத்திசாலித்தனம், உண்மை பேசி இவ்வளவு விளக்குறதே முட்டாள்தனம். ஏன்? பேசிக் கல்வி அங்க இல்ல. ஹவு கேன் ஹேவ் a happy lifeங்கிற அந்த தர்மத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை தான் நமக்கு சந்தோஷத்தை, நிலையான சந்தோஷத்தை, மன அமைதியை, மனசாந்தியை கொடுக்குங்கிற அறிவு அவன் பெற்றிருந்தான் ஹரிச்சந்திரன். நமக்கு அந்த அறிவு இல்ல. இதுதான் ரீசனே தவிர they are not human being from heaven. அதனால அவங்கள அப்படி இருந்தாங்க, நாங்களா வெரி ஆர்டினரி பீப்புள். அப்படி கிடையாது. they know the value of values. we people nowadays don't know the value of values. so நம்ம என்ன பண்ணிடுறோம், அழகா வேல்யூவை விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு கடைசியில எங்க போறோம், டென்ஷன், பிரஷர், ஆங்ஸைட்டி, இந்த மாதிரி போய் லாக் ஆயிக்கிறோம். அதுல இருந்து ஹெல்ப்லெஸ்னஸ்ல போய் மாட்டிக்கிறோம். அதுல இருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியுது இல்ல, போய் மாட்டிக்கிறோம். அப்ப அந்த ஹெல்ப்லெஸ்னஸ் வரும்போது நாம அது ஒரு ஹெல்ப் தேடியாவது போகணும். அது எங்க போறதுன்னு தெரியறது இல்ல. அப்ப கண்டிப்பா என்ன பண்ற, அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா இந்த காலத்துல அடிக்ஷன். அந்த மனசுல இருக்கிற அந்த கொந்தளிப்பை தாங்க முடியாம, ஏன்னா தப்பு பண்ணிரும் மனம், ஆனா உள்ள இருக்கிற புத்தி கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய புத்தியே சொல்லும், ஏய் யூ ஹேவ் டன் a mistake, ஏய் யூ ஹேவ் டன் a mistake. அப்போ அந்த மனசுக்குள்ள இருக்கிற அந்த போராட்டத்தை அவனால தாங்க முடியாது. தனிமையில் இருந்து 2 நிமிஷம் நினைச்சானா வண்ண தப்பெல்லாம் வரிசையா படம் போட்டு காமிக்கும் மனம், புத்தி. அவனால முடியாது. வாரம் எந்திரிச்சு எங்க போலாமா, அதை மறக்கிறதுக்கு உடனே என்ன பண்ண, தன்னை மறப்பதற்கு தான் உலகத்தில் இருக்குது 1008 விஷயங்கள். சிகரெட்ல இருந்து ஆரம்பிச்சு, ஆல்கஹால்ல இருந்து ஆரம்பிச்சு, எல்லா அம்யூஸ்மெண்ட் பார்க் வரைக்கும் அதுல போய் அவன் தன்னை மறக்கிறதுக்கு முயற்சி பண்றான். அங்க இருக்கிற வரைக்கும், அந்த ஆல்கஹாலுடைய டைம் பவர் இருக்கிற வரைக்கும் நீங்க அந்த மனசை ஏமாத்தி கொஞ்சம் ஒரு பீஸ் பண்ணி வச்சிருக்கலாம். திருப்பி வந்துதானே ஆகணும், திருப்பி போராட்டம் தொடரும். அது உச்சகட்டத்துக்கு போகும்போது திருப்பி ஹேண்டர். சோ ஆல்கஹால் யூஸ் பண்றாங்க, அடிக்ட் ஆகுறாங்க அப்படின்னா யாருமே நாம அடிக்ட் ஆகணும் அப்படின்னு போயெல்லாம் குடிக்கிறது இல்ல. இதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஏன் அதர்மத்தை என்ன சிச்சுவேஷன்ல போய் மாட்டுறாங்க, ஹெல்ப்லெஸ்னஸ்ல போய் மாட்டுறாங்க. அந்த காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு அது தேவைப்படல. ஏன்னா சொத்தே போனாலும் சரி, போய் குடும்பமே போனாலும் சரி, நான் தர்மத்துட்டு மீற மாட்டேன்ப்பா, ஏன்னா எனக்கு மனோபலம், நிம்மதி, சந்தோஷமா இருக்கணுங்கிறது முக்கியம் அப்படிங்கறதுனால அவங்க மனம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. எவ்வளவு ஸ்ட்ராங்கு பாருங்க. ஒரு வீட்டை இழந்து போறக்கு, அரசாட்சி இழந்து போகும்போது ராமர் போறாரு, தசரதன் பையனை இழக்கிறதுக்கு ரெடி. அந்த அளவுக்கு மனம், அவர் கடைசியில் செத்து போயிடுவார் பாவம். ஆனாலும் அந்த அதுக்கு தர்மத்துக்காக நின்னாங்க பாருங்க, அவங்க மனம் அவ்வளவு பலமா இருந்திருக்கு. இந்த காலத்துல என்னாச்சு, தர்மத்தையெல்லாம் விட்டதுனால மனம் பிகம்ஸ் வெரி ஃப்ரஜைல் அண்ட் வீக். எப்படி கண்ணாடி இப்படின்னா உடஞ்சு போயிடும், மனம் என்ன சீக்கிரம் உடஞ்சு போற மனத்தை வச்சுட்டு அவங்களால பேச்சப் பண்ண முடியல. அதை மறக்கிறதுக்கு என்ன பண்றோம், பீப்புள் என்ன பண்றாங்க, அடுத்த அத ஆப்ஷனுக்கு போறாங்க. சோ இதெல்லாம் தெரிஞ்சதுனால தர்மத்தை விட்டு நம்ம போயிட்டோம்னா என்னையே என்னால ஜமாளிக்க முடியாது. சோ அந்த நிலைமைக்கு சொத்து போனாலும் பரவாயில்ல, நாம மனபலத்தோடு நிம்மதியா இருக்கணும். கஞ்சியோ கூழா குடிச்சுக்கிட்டு நிம்மதியா இருந்துக்கலாம்டா சாமி. அரண்மனையில் படுத்துக்கிட்டு, பஞ்சுமெத்தியில் படுத்துக்கிட்டு, ஏசிய போட்டுக்கிட்டு தூக்க வராம இருக்கிறதை விட, ஏன்னா பொய்யெல்லாம் சொன்னா அங்க போலாம், அதுல போய் தூக்கம் இல்லாம தூக்க மாத்திரை போட்டும் தூக்கம் வராம அதனோட சைட் எஃபெக்ட் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுக்கு அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க, சாமி எனக்கு போய் பேசி அந்த சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், நான் கூழோ கஞ்சியோ காய்ச்சி குடிசையில படுத்து வெறும் பாய் இல்லாம கையவே தலைவாணியை வச்சு படிச்சாலும் நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறத வெரி இன்டெலிஜென்ட் ஆஃப் வே ஆஃப் லிவிங்.
அதுதான் அவங்க அப்படி வாழ்ந்திருக்காங்களே தவிர அவங்கள தேர் நாட் ஃப்ரம் சொர்க்கா தேர் நாட் ஃப்ரம் தேவலோகா வித் சம் ஸ்பெஷல் பவர் டு, அதெல்லாம் எதுவும் கிடையாது. தேர் ஆல் ஆர்டினரி ஹியூமன் பீயிங் ஒன்லி எக்ஸப்ட் ராமா. அடுத்து நான் பார்த்த எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தான். ஹரிச்சந்திரன் எல்லாம் மண்ணில் வாழ்ந்தவங்க தான். ஸோ இந்த ப்ராப்ளம் இதுக்கு தான் அவர் சொல்றாரு தீர புருஷகா. அப்போ நாம இந்த மாதிரி மனோபலத்துடன், அப்புறம் இன்னொரு பாயிண்ட், அதாவது நம்ம இப்படி தப்பு பண்ணோம்னா நமக்கு அது துக்கமா, அதான் பாப்பம்ங்கிறது வரும். அந்த பாப்பம் நமக்கு துக்கத்தை கொடுக்கும். வாழ்க்கை ஃபுல்லா நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும். என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு ஒரு தண்டனை கிடைக்க போகுது இறைவனிடமிருந்து, அது நமக்கு வேண்டாம் சாமின்னு அவங்க அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள். யாரு? இவருடைய லாங்குவேஜ்ல தீர புருஷாகா, அவர்கள் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு பர்சனல் நாம ரீஆர்கனைசேஷன், இன்னைக்கு டாபிக் அதுதான், த நீட் ஆஃப் பர்சனல் ரீஆர்கனைசேஷன். இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபேக்டரி என்னன்னு சொல்ற பாருங்க. இப்போ ஒரு ஃபேக்டரி ரன் பண்றாங்க. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கும். நீங்க நிறைய அதெல்லாம் படிக்கிறீங்க. MBA கோர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட். இப்போ அவங்க ஒரு எக்ஸாம்பிள், அந்த மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு நம்ம பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி நடக்குது, ஒரு முட்டை கம்பெனி. எனக்கு தெரிஞ்ச ஒரு லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு எக் ஃபேக்டரி இருந்தது, நல்லா ப்ரொசீட் ஆயிட்டு இருந்தது. திடீர்னு நஷ்டம் வர ஆரம்பிச்சது. அந்த லாபத்தை அவங்க பார்க்க முடியல. லாபம் குறைய ஆரம்பிச்சதோடு மட்டும் இல்லாம கொஞ்சம் நஷ்டத்தையும் தொடர ஸ்டேஜுக்கு வந்தோன்னா ஒரு டீம் ஆஃப் கமிட்டி ஃப்ரம் அந்த மாதிரி MBA படிச்சு அதுல சிறந்த நிபுணர்கள் வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் உட்கார்ந்து எல்லா அவங்களுடைய சிஸ்டத்தில ஸ்டடி பண்ணுவாங்க. ஸ்டடி பண்ணி எங்க லூப் ஹோல் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு, நீங்க இதை கரெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிசினஸ் நல்லா போகும். அதான் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். ஆஃப்கோர்ஸ் எவ்ரிபடி நோஸ் தட், ஜஸ்ட் சொல்றேன் நான். அது எப்படி லிங்க் ஆகுதுன்னு பாருங்க. அப்ப அவர் வருவாரு, எங்க லூப் ஹோல். அந்த நான் பார்த்த எக் ஃபேக்டரியில பாத்தீங்கன்னா மெயின் லாஸ் ஆகிறது அவங்களுக்கு ஓன் லாரி வச்சிருந்தாங்க. அவங்களுடைய, அதாவது கலெக்டிங், கோழிகளுக்கு வேணுங்கிற ஃபுட்டு போய் எடுத்துட்டு வரக்காக அவங்க ஓன் லாரி வெஹிக்கிள், ஓன் டிரைவர், அந்த மாதிரி வச்சு பண்ணும்போது அவங்களுக்கு அது செலவு ஜாஸ்தியாயிருச்சு. அப்ப அவங்க அந்த மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ல, அந்த எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இதை விட்டுட்டு ஓன் டிரைவர், சாரி அந்த லாரி டிரைவர் அந்த சிஸ்டத்தில விட்டுருங்க, நீங்க ரெண்ட்டுக்கு எடுத்துக்குங்க, உங்களுக்கு செலவு கம்மியாகும் அப்படின்னா அது கண்டுபிடிச்சாங்க. அதுல நிறைய லூப் ஹோல் போகும்போது அவங்க எல்லா லாரியும் வித்தாங்க, எல்லா டிரைவரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. மெனி பீப்புள் சஃபர்டு. அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஃபேக்டரி பழையபடி ரெக்கவர் ஆயிடுச்சு. இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹோண்டா கம்பெனி பார்க்குறோம், பைக் கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆர் ஸ்ட்ரகிளிங். இந்த ஹீரோ ஹோண்டாவா இருக்க வரைக்கும் நல்லா ஷைன் பண்ணாங்க. இப்போ ஹீரோன்னு தனியாக பிரிஞ்சு ஹோண்டான்னு பிரிஞ்சோடனே அந்த ஹீரோங்கிற கம்பெனி ஸ்ட்ரகிள்டு லாட். அப்போ என்ன பண்ணுறாங்க, இதே மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு டீலரும் நீ இத்தனை வண்டி வித்தாகணும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்க. இங்க வண்டி விக்குதோ இல்லையோ அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த டீலர்ஸ்னால அது அவங்களால அந்த வண்டி வித்தாதானே, அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணா வண்டி ஏதோ ஒன்று நீ பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா அந்த டீலர்ஸுக்குள்ள பிரஷர், டென்ஷன். நிறைய பேரு இந்த டீலர்ஷிப்பே வேண்டாம், ஏன்னா அங்க இருக்கிற பிரஷர் இவங்களால தாங்க முடியல. எதாவது விற்காத வண்டிக்கெல்லாம் பில்ல போட்டு வித்த மாதிரி காமி, அப்புறம் அதுக்கு பணம் கட்டி ஆகணும். விற்காத வண்டிக்கு இவங்க பணம் கட்டி ஆகணும். பணம் கட்டலினா அதுக்கு அந்த இவங்க அனுப்ப வேண்டிய வேலை, விற்காத வண்டிக்கு இவங்க பணம் அனுப்பணும். அந்த பணத்தை லேட்டா அனுப்பிச்சு அதுக்கு வேற இன்ட்ரெஸ்ட் வேற. ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. இது டீலர்ஸ் இவ்வளவு நாள் அந்த கம்பெனிக்காக உழைச்ச அந்த டீலர்ஸ ஒரு நிம்மதி இழக்க செய்து ஒரு இடத்துல கொண்டாந்து நிக்க வச்சுட்டாங்க. This is not a management program. We have a conventional management efforts. நமக்குள்ள இருக்குது. என்னது? வெரி எஃபெக்டிவ். ஏன்னா நம்மளுடைய கன்வென்ஷனல் மேனேஜ்மெண்ட் இப்ப பாருங்க, இப்ப இருக்கிற நிலைமை நீங்க அரசர்கள் வாழ்ந்த காலத்துல பாருங்க. இப்ப இப்ப பெரிய ப்ராஜெக்ட் பண்றோம் எல்லாம் சொல்றீங்க இல்லையா? ராஜராஜ சோழன் கட்டினானே ஒரு கோயில்,
அதை வடவாங்க பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் இவங்க எல்லாம் பண்ணிடுறாங்க. அவன் பாருங்க, அந்த அரசன் அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அவனோட லைஃப் டைமுக்குள்ள ஒரு எத்தனை மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்கணும். அவன் எப்படி பண்ணினா வித்தவுட் ஹர்ட்டிங் த பீப்புள். ஏன்னா அவங்களுடைய கன்வென்ஷனல் அந்த மேனேஜ்மெண்ட் எஃபர்ட் இஸ் வெரி எஃபெக்டிவ். ஏன்னா தே ஆர் வெரி பர்டிகுலர் அபவுட் த சியர்ஃபுல்னஸ் ஆஃப் த ஒர்க்கர்ஸ். மெயின் பிரதானம் அவங்களுக்கு வந்து ஒர்க்கர்ஸ பிரதானமா வச்சுக்குவாங்க. அவங்க நல்லா அவங்களுடைய மூடு. ஏன்னா அந்த கோயில் சிற்பங்கிறதெல்லாம் சாதாரண பிசிக்கல் ஒர்க் இல்ல. ஆச்சா, அவன் அந்த சிற்பத்தை அதை கொண்டு வரணும், அழகா செய்யணும் அப்படின்னா அவன் அந்த மூடுக்குள்ள இருக்கணும். அப்பதான் அந்த ஃபேஸ் அழகா வரும். இன்னைக்கு மாதிரி இப்படி போட்டு மிஷின்ல போட்டு வெயில் எடுக்கிறது இல்ல, ஒன்னொன்னு கையில வச்சு அடிக்கணும். அப்ப அவனுக்கு அந்த மூடு இருக்கணும். அப்ப அவன் ரிலாக்ஸ்டா இருக்கணும். ஒர்க் பண்றவன் அந்த யானையை வடிக்கிறான்னா டென்ஷன்ல பிரஷர்ல எல்லாம் போய் உட்கார்ந்து பண்ண முடியாது அவனால. சோ அவன் நல்ல ரிலாக்ஸ்டா இருக்கணும். யோசனை பண்ண அரசன் அவன் ரிலாக்ஸ்டா இருக்கணும்னா என்னென்ன வேணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்தான். எப்படி உனக்கு வந்து சேலரி அது எப்போ உண்டு. அது வந்து சேலரி வேண்டான்னு ஒர்க் பண்ணவும் நிறைய பேர் இருக்காங்க. கோயிலுக்கு வீட்டுக்கு ஒருத்தர் அனுப்பிச்சு அந்த கோயிலுக்காக ஒர்க் பண்ண குடும்பம் இருக்கு. இல்ல குடும்ப அம்மா அப்பா வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவனுக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு வேணுங்கிற ஃபண்டு, இவனுக்கு வேணுங்கிறது ட்ரெஸ், சாப்பாடு, 3 நேரம் சூப்பர் சாப்பாடு, இவனுக்கு வேலை செய்யறவங்களுக்கு ரெஸ்டிங் டைம், ப்ராப்பர் ரெஸ்டிங் டைம், ப்ராப்பர் ரிலாக்ஸேஷன், டான்ஸ் என்ன, கர்நாடக மியூசிக் என்ன, ப்ராப்பர் ரிலாக்ஸேஷனுக்கு உண்டான வழி, ப்ராப்பர் மெடிசின், உடம்பு சரியில்லாத போது அது டேக் கேர் ஆஃப், எல்லாத்தையும் உள்ள வச்சிருந்தான். ஏன்னா கோயில் கட்டி முடிக்கிறதுக்கு டேக் சம் இயர்ஸ். உள்ள வந்தவன் வாழ்நாள் ஃபுல்லா அதுலதான் இருந்தான். ஒரு 25 வயசு பையன் உள்ள வந்தானா ஒரு 40 வயசு வரைக்கும் அவங்க இருந்தான். 40-50 வயசு வரைக்கும் உள்ள இருந்தான். அப்போ அவனுடைய லைஃப் ஃபுல்லா அவனோட ஃபேமிலி எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிக்குவான் ராஜா. அப்பதான் அவனுக்கு அந்த மூடு வரும். So our conventional management program is very effective because they are very particular about the mood of the working person. இன்னைக்கு அது இல்ல. அதாவது ஒரு டார்கெட் அடையணும் அப்படின்னா they have some means இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல என்னத்தை மாத்தலாம், இதுல அட்வர்டைஸ்மெண்ட்ல என்னத்தை மாத்தலாம், அதுல என்ன, இதுலதான் கான்சன்ட்ரேஷனா இருக்காங்களே தவிர they don't care about individual person's mental health. This is a drastic change they will face. Even though அவங்க எவ்வளவு கம்பெனி வளர்ந்தாலும் கண்டிப்பா அந்த drastic change they have to face one day or other. ஏன் இவ்வளவு பிரஷரா ஒர்க்கர்ஸ் வச்சுக்கிட்டு டீலர்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு ஹீரோ கம்பெனி எடுத்துங்க, இவ்வளவு பிரஷர்ல இருக்கிற டீலரு என்னத்த அவன் மேல கொண்டு வர முடியும் கம்பெனிய? they don't bother about it. The cheerfulness of the dealers, the happiness of the dealers, ஏன்னா அவங்க தான் வண்டி வித்து கொடுக்குறவங்க. they don't care about the dealers. என்ன ஆகும்? கண்டிப்பா ஒரு drastic change will happen in the company. ஆனா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, நாம வந்து ப்ராப்பரான அந்த எது ஒரு கம்பெனி வளர்க்கறதுக்கு என்னென்ன மீன்ஸ், அப்ராப்ரியேட் மீன்ஸ், அவங்களாம் சொல்ற வேர்டு கேட்டீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அப்ராப்ரியேட் மீன்ஸ், கரெக்ட் மீன்ஸ் எல்லாம் போடுறோம். ஆனா அந்த தனி மனிதனுடைய சந்தோஷத்தை இழந்துட்டு எந்த கம்பெனி மேல வர முடியாது. அது ஐடி கம்பெனியா இருந்தாலும் சரி, எந்த கம்பெனியா இருந்தாலும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டேன். சோ இதுதான் என்ன நம்மளுடைய கலாச்சாரம். திஸ் இஸ் நாட் கன்வென்ஷனல் மேன். இப்ப இருக்கிற மேனேஜ்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், என்ன சொல்லலாம், பாயில்ஸ் டவுன் த பீப்புள் பை ஃபிக்ஸிங் த டார்கெட், த நர்வஸ்னஸ், த ஃபியர், த ஆங்ஸைட்டி, ஹிடன் த பெர்ஃபார்மன்ஸ். அது தெரியுது இல்ல. இதெல்லாம் இருந்ததுன்னா they will hidden the performance of the dealers அல்லது ஒர்க்கர்ஸ், யார் வேணா எடுத்துக்குங்க. ஸோ இன் அவர் கல்ச்சர், நம்மளுடைய கோல்டன் டே கல்ச்சர் எப்படி இருந்தது பாருங்க. நம்மளது வந்து நான் காம்படிட்டிவ் சொசைட்டி, ஸோ பியூட்டிஃபுல் சொசைட்டி, நான் காம்படிட்டிவ் சொசைட்டி. ஏன் எப்படி இருந்தான்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பிரீஸ்ட் இருக்கான்னு வச்சுக்கல கோயில்ல, இப்போ அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னா, அவங்க பையன் இருக்கா அப்படின்னா அவன் அந்த பிரீஸ்டுக்கு ஏதாவது வருவான். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா இன்னொரு பிரீஸ்டுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ தே டோன்ட், அவங்களுக்கு வந்து ஃபியூச்சரை பத்தின ஒரு பயமோ ஃபியரோ இருந்ததில்லை. ஏன்னா அவங்க அப்பா அவங்க தாத்தா எல்லாம் ஹெல்ப்புக்கு இருப்பாங்க. இவன் சப்போர்ட்டிவா போயிட்டு வந்துட்டு இருப்பான். அப்புறம் அவங்க காலத்துக்கு அப்புறம் இவன் டேக் ஓவர் பண்ணுவான். அப்புறம் அதுக்கப்புறம் இவங்க பையன் வந்துருவான். ஸோ அங்க வந்து டென்ஷனோ ப்ரெஷரோ, தேர் இஸ் நோ நீட் ஆஃப். இப்போ +2 முடிச்சுட்டு எங்க போறீங்கலாம், என்னது கேரியர் கவுன்சிலிங்,
அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அந்த காலத்துல. இது நம்ம பாரதம் இப்படித்தான் இருந்தது. there is no career counseling at all. அவங்கவுங்க +2 இப்ப நீங்க போற மாதிரி அடுத்து நான் என்ன படிக்கட்டும் ஏது படிக்கட்டும் அந்த பிரச்சனையே உங்களுக்கு இல்ல. எப்படி இருந்ததுன்னு சொல்றேன். இப்ப காலகட்டத்தில் இது ஒத்து வருமா அது வேற விஷயம். அப்போ நம்ம பாரதத்தில் எப்படி டென்ஷன் இல்லாம பிரஷர் இல்லாம ஒரு கல்ச்சர், ஒரு நான் காம்படிட்டிவ் சொசைட்டில ஃபிளரிஷிங் சொசைட்டி எப்படி இருந்தது. அவ்வளவு ஃபிளரிஷிங்கா இருந்ததுனாலதான் எல்லா ஃபாரினர்ஸும் உள்ள இன்வெர்டர் ஆனாங்க. இங்க இருக்கிற செழிப்பை பார்த்துட்டு தான். எதுக்கு வந்தாங்க? எல்லாரும் திருடிட்டு புறத்தானே வந்தானுங்க. அப்ப அவங்க அவ்வளவு இருந்திருக்கனால வெளிநாட்டு இங்க வந்தாங்க. இன்வேடர்ஸ் ஏன் வர்றான்? காஞ்சி போன சுடுகாட்டுக்கும் பாலைவனத்துக்குமா வருவான்? ஏன் பிரிட்டிஷர்ஸ் உள்ள வந்தாங்க? ஏன் போர்ச்சுகீஸ் உள்ள வந்தான்? ஏன் பிரெஞ்சு உள்ள வந்தான்? இங்க என்ன நான் சொல்ல பாருங்க, சுடுகாடாவோ ஒரு பாலைவனமா இருந்தா அவன் வந்திருப்பானா? வந்திருக்க மாட்டான். இங்க அவ்வளவு வெல்த். அது எப்படி அவங்க ப்ரொடக்டிவா அப்படி இருந்தாங்க அந்த காலத்துல. இதுதான் சிஸ்டம். சோ அப்போ இந்த மாதிரி அந்த அவன் அப்படி வருவான். என்ன தேவைப்படல அவனுக்கு? ஒரு அமைதியான வாழ்க்கையில நம்ம போயிட்டு இருந்தோம். இவங்கெல்லாம் உள்ள வந்தாங்களா? வந்தோன்ன சடன்லி ஒரு பிரிட்டிஷர்ஸ் ரூல் ஒரு 200 years 300 years டாமினேட் பண்ணோன்ன நம்ம என்ன ஆயிட்டுன்னு பாருங்க. அப்படி இருந்த ஒரு சொசைட்டி இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க. ஒரு சடன்லி we were thrown into the society of competition. suddenly we throw into அப்புறம் குளோபல் காம்படிஷன் உள்ள போய் மாட்டிக்கிட்டோம். வித்தவுட் எனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வித்தவுட் ரைட் ஆட்டிடியூட், we have to compete with cost and quality. இதுல போய் மாட்டிக்கிட்டோம் இப்பத்த நிலைமை. so we have to compete எது காஸ்ட் குவாலிட்டியில போய் with interest of cost and qualityல போய் மாட்டிக்கிறோம். நம்மளுக்கு என்ன இல்ல, என்ன சொல்றது, வித்தவுட் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம போய் ஒரு ப்ரொடக்ஷன்ல போய் இறங்குறோம் அப்படின்னா போய் குளோபல் இதுல போய் மாட்டிக்கிறோம். இது இன்னைக்கு நிலைமை. இப்போ நீங்க இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க கம்பெனில அல்லது ஒரு மேனேஜ்மெண்ட்ல நீங்க வந்து ஒரு என்ன பண்றீங்க, ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம அந்த கம்பெனியை எடுத்துக்கலாம். நீ இவ்வளவு வண்டி விற்கணும் அப்படின்னு மேல இருந்து ஆர்டர் வருது இல்ல. அந்த மேனேஜ்மெண்ட் எல்லாம் MBA டபுள் டிகிரி IITல IAFல எதுலயே படிச்சுட்டு வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒண்ணு தெரியணும். ஹிடன் வேரியபிள்னா என்ன? nobody care about that. hidden variable நீங்க போடுறீங்க என்னது, appropriate means to develop the company, adequate means போடுறீங்க எல்லாம் ஓகே. what is hidden variable என்ன? அது என்ன? அது எல்லா கம்பெனிக்குள்ளேயும் அது ஒரு ரோல் பிளே பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. டு கெட் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ள ஹிடன் வேரியபிள் இருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு நவடேஸ் ஹை சேலஞ்ச். டார்கெட் அடையிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஹிடன் வேரியபிள் நாங்க அதாவது யாருமே பாத்தீங்கன்னா லாபம் இல்லாம எந்த கம்பெனி ஓட்டுலாம் சாசனமோ நம்மளோ சொல்லவில்லை. லாபத்துக்கு தான் ஓட்டணும், கம்பெனியே லாபத்துல தான் ஓட்டணும். அதுல வந்து லாபம் இல்லாம எவனும் கம்பெனி ஓட்ட போறது இல்ல. யூ ஏர்ன் லாபம், அதுல நோ டவுட் இன் தட். பட் நீங்க டார்கெட் பிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா உள்ள என்ன இருக்கணும், ஒரு இன்வேரியபிள் ஃபேக்டர்னு ஒண்ணு இருக்கு. அதை என்ன சொல்ல, ஹிடன் வேரியபிள் சொல்லுவோம். என்னன்னு பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல். சில விஷயங்கள் உள்ள பூந்து விளையாடும். கம்பெனி டார்கெட் போட்டான், இவங்க அதை ஒர்க் பண்ற போறாங்க. ஆனா ஒரு எல்லாமே அது ஹிடன் வேரியபிள். அந்த ஒரு வேர்டு ஆட் பண்ணிக்க சொல்லுது சாஸ்திரம். என்ன சொல்லுது, ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கணும். எதாவது இப்ப நீ டார்கெட் அடைஞ்சிரு, இல்ல அப்ரோப்ரியேட் மீன்ஸ் அண்ட் அடிக்குவேட் மீன்ஸ், அது கூட ஒரு கிளாஸ் ஒன்னு ஆட் பண்ணிக்கோங்குது சாஸ்திரம். என்ன சொல்லுது, இஃப் எவ்ரிதிங் கோஸ் வெல், அந்த கிளாஸ் ஆட் பண்ணி நீ வச்சுக்கோ. அப்ரோப்ரியேட் மீன்ஸ் அடிக்குவேட் மீன்ஸ் ஓகே. என்ன கிளாஸ் ஆட் பண்ணணும், இஃப் எவ்ரிதிங் கோஸ் வெல். ஏன், தேர் ஆர் மெனி ஹிடன் வேரியபிள்ஸ். அது வந்து தடுக்கக்கூடிய எல்லாமே கரெக்டா இருந்தாலும் அது வந்து தடுக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி சுவாமி சொல்லுவாரு, இந்த வெங்காயம் பண்ண பிரச்சனை சென்ட்ரல் கவர்மெண்டே ஆட்டுச்சு ஒரு காலத்துல. வெங்காயம் பினான்சியல் விஷயத்தை வந்து மாட்டுச்சு. சோ அது அப்போ ஒரு காலம், உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது. ஆனியன் சொல்றோம், அதனுடைய ப்ரொடக்ஷன் அதனுடைய சேல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பினான்சியல் ஒரு ஆட்டம் ஆட்டுச்சு. சோ இதெல்லாம் ஹிடன் வேரியபிள். அவங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பிளான் போட்டிருப்பாங்க, திடீர்னு வெங்காயம் உள்ள வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டுருச்சு. சோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அவேர்னஸ் ஆஃப் எது அந்த மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்குல்ல, என்ன தெரியணும், அவேர்னஸ் ஆஃப் வாட் இஸ் நாட் வித் இன் அவர் சாய்ஸ். அதுக்கு அதை கவனிக்கணுங்க.
இப்ப கன்வென்ஷனல் சொன்ன பாத்தீங்களா, பர்சனல் ப்ரோக்ராம், தேர் வெரி பர்டிகுலர் அபவுட் பர்சன்ஸோட இண்டிவிஜுவலுடைய சியர்ஃபுல்னஸ், ஒரு ஆட்டிடியூட் ஆஃப் தெம், அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, அவங்களுடைய மென்டல் ஹெல்த், தேர் வெரி பர்டிகுலர் அபவுட் த மென்டல் ஹெல்த் ஆஃப் த ஒர்க்கர்ஸ், வெரி வெரி பர்டிகுலர் இன் அவர் கன்வென்ஷனல் ப்ரோக்ராம்ஸ். பர்சனல் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ல பர்சனலா நம்ம ஆட்டிடியூடு சியர்ஃபுல்னஸ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனாலதான் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் ஒரு கோயிலாங்க ரெண்டு, அந்த ஒரு கட்டடம் மேல எழுப்புறதுக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறவே ஒரே கல் இல்ல. அந்த ராஜராஜ சோழன் கோயில்ல மேல இருக்கிற அந்த ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கு பாருங்க, அது எப்படி கொண்டு அந்த இடத்துல சேர்த்து, ஏன்னா ஒரே கல் அது, அவ்வளோ அது அந்த ஏரியாலே எங்கேயுமே அந்த கல்லே கிடைக்காது. அது எங்கிருந்து கொண்டு வந்தாங்க, அது எப்படி அந்த கோபுரத்து மேல வச்சாங்க, இன்னைக்கு கேள்விக்குறி. அதை வடவாங்க பெருசா ஐடில சம்பாதிச்சிடுறீங்க, பர்சனல் ப்ரோக்ராம் போடுறீங்க. அந்த காலத்துல எந்த எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது. வித் சம் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங் they have done it successfully. இன்னைக்கு அது மான்யூமெண்டா நிக்குது இல்லையா, அதை விடவாங்க நம்ம பெருசா சாதிச்சிட போறோம். அப்போ அந்த கன்வென்ஷனல், அவ்வளவு நல்ல கன்வென்ஷனல் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் நம்ம கிட்ட இருந்தது, இருக்குது. ஆனா யாரும் என்ன பண்றது இல்ல, கண்டுக்கிறது இல்ல. சோ இப்ப நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம்னா, nobody want to be sad. இப்போ ஒரு வச்சிருக்கானா, அதை வச்சு இப்ப என்ன பண்றா, nobody want to be sad. எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் தான் ஆசைப்படுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீ ப்ரோக்ராம் போடு. there are some invariable factors இருக்கு, அதையும் நீ கன்சிடர் பண்ணி ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணு. this is our teaching. ஏன்னா அந்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், அதாவது நம்ம எங்கெங்க நமக்கு சூஸ் பண்ற ஏரியா நமக்கு எங்கெங்க இருக்கு, நம்மளுடைய சூஸ் பண்ணாத சக்திக்கு மீறி என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இப்ப நான் சொல்றேன், சாஸ்திரம் சொல்லும், அதாவது ஒரு கர்மா மீன்ஸ் ஒரு ஒர்க் ஆக்ஷன், அதை வந்து நீங்க வந்து செய்யலாம், கர்த்தும் சக்கியே அகர்த்தும் சக்கியே, செய்யாம விட்டலாம், அல்லது அந்நியதா கர்த்தும் சக்கியே அப்படின்னா நீ வேற மாதிரி செஞ்சுக்கலாம். கர்மானா அப்படிதான், செய்யலாம், செய்யாம விட்டலாம், இல்ல வேற மாதிரி செய்யலாம். ஆனா இந்த மனசுக்குள்ள வேற அந்த ஒரு கோபம், இப்ப நான் சொல்றேன் கோபப்படுங்க, எல்லாத்தினாலும் கோபப்பட முடியாது. இட் இஸ் நாட் ஆக்ஷன் சொல்ல வரேன். நீங்க எல்லாம் பயப்படுங்க, எதையாவது கண்டு பயப்படுறது வேற விஷயம். சோ கோபமோ பயமோ இட் இஸ் நாட் ஆக்ஷன். அது கோபத்துடைய வெளிப்பாடு, அடிக்கிறோம், அது ஆக்ஷனை வச்சுக்கலாம். சோ அந்த அதாவது அந்த கோபம், பயம், பொறாமை, கர்வம் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதுல போய் நாம வேற வழி இல்லாம உள்ள மாட்டிக்கிறோம். we don't like it, we don't want that also, பட் எங்க போய் மாட்டிக்கிறோம், வயசாக உள்ள போய் மாட்டிக்கிறோம். அப்ப எங்க போய் மாற்றோம், ஹெல்ப்லெஸ்னஸ் கிரைசிஸ்ல போய் மாட்டிக்கிறோம். ஹெல்ப்லெஸ்னஸ். ஏன்னா இப்ப நாம என்ன பண்ணலாம், இப்ப நமக்கு இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா நாம வந்து ஆல்கஹாலோ அடிக்ஷனோ முறை கிடையாது. ஹெல்ப்லெஸ்னஸ்ல போயிட்டோம் அப்படின்னா நாம ஹெல்ப் வந்து இன்னொரு பக்கம் தேடுறோம் அப்படின்னா அது ப்ராப்பர் ஹெல்ப் எங்க போய் தேடுறாங்க எல்லாரும் இந்த காலத்துல, இந்த ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ்க்குள்ள ஒரு உள்ள ஒரு போராட்டம், முடியல என்னை நானே ஜமாளிக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஹெல்ப்லெஸ்னஸ். அப்படிங்கும்போது இந்த ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம கரெக்டா ரீஆர்கனைஸ் பண்ணிக்காததுனால நம்ம எங்க போய் மாற்றோம், ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ்ல போய் மாட்டிக்கிறோம். அப்போ அதுல இருந்து வெளியில வரக்கு நம்ம என்ன பண்ணோம், we should get help from others. அந்த ஹெல்ப் வந்து இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஆல்கஹால் அதுல வந்து we cannot come out completely. பெர்மனண்டா ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுங்க, அதுதானே புத்திசாலித்தானே. டெம்பரரியா போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜாலியா இருக்கிறது ஒரு சொல்யூஷன், முட்டாள்தனமான முடிவு. பெர்மனண்டா நான் அதுல இருந்து விடுபடணும். how to handle the helplessness, பயம், கோபம், இது மாதிரி attitude towards the world, towards the பகவான் இறைவன், attitude towards the people. இதனால போய் நான் என்ன பண்ணிடுறேன், கரெக்ட் ஆட்டிடியூட் இல்லாததுனால நான் ஒரு ஹெல்ப்லெஸ், அது சொல்லி இன்டாஜிபிள் நீட்ஸ், அதுல போய் மாட்டிக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு தலைவலி வருதுன்னு வச்சுக்க என்ன பண்ணுவீங்க, ஜென்ரலா ஒரு தலைவலி வந்து என்ன பண்ணுவோம், நாமளே அதான் சில நேரம் வைத்தியம் பண்ணி பார்ப்போம், சுடுதண்ணி ஆவி பொடி ஒரு மாத்திரை எதையோ ஒன்று பண்ணி பார்க்குறோம். முடியல அப்படின்னா என்ன பண்ணிடுவோம், டாக்டர்கிட்ட போயிடுவோம். அதே மாதிரிதான் ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படிங்கிறது யூ மஸ்ட் லேர்ன். அந்த இடம் தான் விட்டு போச்சு நம்ம லைஃப்ல. we must learn how to handle the helplessness. now you are learning that only. எதுக்கு நம்ம கிளாஸ் படிக்கிறோம், how to handle the helplessness. you must learn ங்கிறது சாஸ்திரம், படிக்கணும், அந்த அறிவை வாங்கணும். ஹெல்ப்லெஸ்ல இருந்து வெளியில வரணும்னா ஒரு அறிவு, ஒரு knowledge is needed for you to get out of that helplessness. அப்போ என்ன பண்ண சொல்லுது சாஸ்திரம்,
ட்ரை டு முதல்ல முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம ட்ரை டு அவாய்ட், முடிஞ்ச அளவுக்கு அந்த சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ணிக்கோ, அல்லது அதை ஹேண்டில் பண்ற அளவுக்கு ஒரு எபிலிட்டி வளர்த்துக்கும். இதுதான் ரெண்டே முடிவு தான். ஸோ அப்போ எப்படி சாஸ்திரம் சொல்லுதுன்னா, ஐ ஷுட் பி த மாஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். I should not be the slave of the external environment. அதுக்கு நம்ம ஸ்லேவ் ஆயிடக்கூடாது. We should develop a correct attitude. தர்மத்தோட வாழணும், முயற்சி பண்ணணும், விடாமுயற்சி பண்ணணும், குட் குவாலிட்டிஸை வளர்த்துக்கணும், பேட் குவாலிட்டிஸ் விடுபடணும். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், ரெடி ஆயிட்டீங்கன்னா I can be the master of the external environment. அதனாலதான் ராமரும் தசரதரும் நச்சிகேதரும் என்ன பண்ணாங்க, தர்மத்துக்கு உட்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். உங்களுக்கு என்ன தெரிஞ்சது, இதையெல்லாம் நான் ஃபாலோ பண்ணாதான் ஐ கேன் ரூல் ஓவர் த வேர்ல்டுன்னு சொல்லும் பாத்தீங்களா. ஐ ஷுட் பி த மாஸ்டர் ஆஃப் த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். ஐ ஷுட் நாட் பி த ஸ்லேவ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். ஸ்லேவா என்னங்க, சுத்தி இருக்கிறதெல்லாம் நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன், சுத்தி இருக்கிறதெல்லாம் கெட்ட இதா இருந்தா நான் கஷ்டம், அதுல போய் மாட்டிக்கிறோம். அதனாலதான் அவங்க எல்லாம் அப்படி வாழ்ந்தாங்கன்னு நான் சொல்ல வரேன். அதுக்குதான் பர்தகிரி என்ன சொல்றாரு, சோ நீட் தட் நீட்ஸ் வாட், எது ஐ ஷுட் நாட் பி த ஸ்லேவ் டு த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். என்ன பண்ணணும், நீட் பர்சனல் ரீஆர்கனைசேஷன். அதை யூ ஹாவ் டு லேர்ன். தானா கண்ணை மூடி உட்கார்றேன், தவம் பண்றேன், காட்டுல போய் உட்கார்றேன், ஒன்னும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா அதுக்கு ஞானம் வேணும். தியானம்ங்கிறது, தியானத்துல வந்து உங்களுக்கு ஞானம் கிடைக்காது, அறிவு கிடைக்கிது. யூ கேனாட் கெட் எனி நாலேஜ் when you are doing தியானம். மெடிடேஷன் பண்றீங்கன்னா யூ கேனாட் கெட் எனி நியூ நாலேஜ். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். மெடிடேஷன் பண்ற போது ஏன்னா ஞானம் ஒரு நாலேஜ் நமக்குள்ள வரணும்னா அந்த ஞானத்தை கொடுக்கிற ஒரு கருவி இருக்கணும். இன்ஸ்ட்ருமெண்ட் மஸ்ட் பி தேர் டு கிவ் மீ. பிரமாணம் சொல்லுவோம். ஒரு கண் இருக்கணும்னா அது எனக்கு அந்த ஞானத்தை கொடுக்குது. ஒரு காது இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் டு கிவ் த நாலேஜ் ஆஃப் சவுண்ட். The tongue is an instrument to give the knowledge of taste. The nostrils, மூக்கு எது கொடுக்குது, it's a means to, it's an instrument to give me the knowledge of smell. இந்த மாதிரி எவ்ரி ஞானம் நாலேஜ் இஸ் இன் நீட். அது ஞானம் நமக்கு நாலேஜ் வரணும்னா there should be instrument for that. Then only you can get that ஞானம். கண்ணை மூடி உட்கார்ந்ததுனால என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி என்ன ஞானத்தை வாங்க முடியும், எதையும் வாங்க முடியாது. அப்ப you have to sit and learn. அதுக்காகத்தான் இந்த வகுப்பே. What is the purpose of, ஏன்னா what is the use of this class நாங்க அப்பப்ப சொல்லதான் you will have that motivation to learn, to listen the class. ஏன்னா நம்ம சொல்றதெல்லாம் swallow பண்றது இல்லைங்க, எல்லாமே மாத்திரை போட்டு முழுங்குற மாதிரி. You have to think a lot. think இவங்க சொல்றாங்களே இது எந்த அளவுக்குன்னு திங்க் பண்ற அளவுக்கு புத்தி சக்தி இருக்கணும் இல்லையா. dull headed people cannot think anything. அதை விட்டுருங்க. இந்த ஏஜ்ல நீங்க திங்க் பண்ணணும். அப்ப என்ன பண்ணோம், there is need of, I am in the need of, I have to learn the personal reorganization. அப்பதான் you can be a complete person. அப்ப என்னுடைய attitude towards the world என்ன பண்ணணும், அதுல சில reorganization பண்ணணும். எப்படி, எதற்காக நான் பர்சனல் ரீஆர்கனைசேஷன் பண்றேன், எப்படி அந்த கம்பெனில ஆர்கனைசேஷன் ரீஆர்கனைஸ் பண்ணி ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி பண்ணாங்க நம்ம பார்த்தோம். அது மாதிரி எனக்குள்ள கமிங் டு ST இண்டிவிஜுவல் பர்சனுக்குள்ள we are in need of personal reorganization. எதுக்கு, for cheerful, for a happy life. I have to எந்த இடத்துல ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ணணும், கர்வத்திலிருந்து பேட் குவாலிட்டிஸ்லேருந்து எப்படி விடுபடுறது, பொறாமையிலிருந்து கர்வத்திலிருந்து எப்படி நான் விடுபடுறது, அப்புறம் எப்படி குட் குவாலிட்டிஸை வளர்த்துக்கிறது, தர்மத்தைப்படி ஏன் வாழணும், ஏன் தர்மத்தை பண்ணணும் இவ்வளவு கஷ்டம் வருதே, அந்த கஷ்டத்தையும் தாண்டி இந்த கர்மத்தை ஃபாலோ பண்ணி அவனுமே என்ன உட்டடி, ஏன் அது மாதிரி போகக்கூடாது. ஸோ ஏன் பிரயத்தனம், இவ்வளவு முயற்சி பண்ணுமே என்ன, ஏதாவது குறுக்கு வழி இருந்தா அப்படி போயிடலாம் இல்லையா. எல்லாரும் அது ஒரு இதா வச்சிருக்காங்க, ஏதாவது குறுக்கு வழி இருக்குமா டு அச்சீவ் த கோல். நேர் பாதையில போறதுக்கு ரொம்ப கஷ்டம், உடனே என்ன பண்றது குறுக்கு வழி. எப்படி ஒரு சும்மா சொல்றேன், யாரையும் ஹர்ட் பண்ண நினைக்காதீங்க. இப்போ
ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு மார்க் வாங்கணும் அப்படின்னா படித்து பேப்பரில் நல்லா கொஸ்டின் ஆன்சர் எழுதி மிஸ் கரெக்ட் பண்ணும்போது மார்க் வாங்குறது ஒரு டிக்கெட்டு. நாங்கள் படிக்கும்போது இருக்குங்க சில டிக்கெட்டுங்க, இப்போல்லாம் இருக்காங்களா எனக்கு தெரியாது. டீச்சர் ஐஸ் வச்சே பாஸ் மார்க் வாங்க வேண்டியது. இதெல்லாம் குறுக்கு வழி. படிக்க வேண்டாம் பார்த்தீங்களா? மிஸ் எப்படி ஐஸ் வைக்கிறது, தினம் அவங்களுக்கு பூ கொண்டாந்து கொடுப்பாங்க. அது கேர்ள்ஸை தனியாக செய்வாங்க ஸ்கூலில். எப்போ பாரு மிஸ்ஸுக்கு என்னடா இவங்க மிஸ்ஸுக்கு ஐஸ் வைக்கிற வேலையே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் எந்த வேலை சொன்னாலும் கரெக்டாக ஓடி போய் செய்கிறது, படிக்கிறது தவிர. இதெல்லாம் குறுக்கு வழிங்கிறது பேர். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். சில பேர் நான் படிக்கும்போது எங்கோட இருப்பாங்க ஐஸ் வச்சுட்டு அப்புறம் ஏதாவது தினம் பொட்டினா ஏதாவது ஒரு பொட்டினா ஒரு வீட்டிலேருந்து டிஃபன் பாக்ஸ் எதையோ ஒன்று மிஸ்ஸு கூட சாப்பிட கொடுக்குறது. என்னடான்னு பார்த்தா படிக்கிற வேலைக்கு ஓட்டு விடிச்சிட்டு அந்த மிஸ் பேரை பார்த்தோன்னே சரி போச்சு பாஸ் மார்க்கு தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. 90 100 அவங்களும் அதுக்கெல்லாம் வர முடியாது. வீட்டுக்கு போனால் அடிப்பட்டே உங்களுக்கு ஃபெயில் ஆகிட்டு அந்த காலத்தில் அது கொண்டு தான் அடிப்பாங்க. வேற எல்லாம் பிள்ளைகளை எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்போ அதுக்காக ஒரு நான் படிச்சு ஒரு 30 வாங்கியிருப்பான்னு வச்சுக்கலேன். அந்த ஒரு 5 10க்கு போய் அந்த மிஸ் மிஸ்ன்னு போட்டு அந்த மிஸ் சரி போ தொலைப்போ. இப்படி வாழக்கூடாது. தோன்றின் புகழோடு தோன்றுகா அக்களின் தோன்றலின் தோன்றாமை நன்று, நீ இருக்கிறத வேஸ்ட்ங்கிற திருவள்ளுவர். இப்படி எல்லாம் போகக்கூடாது. குறுக்கு வழிக்கு ட்ரை பண்ணக்கூடாது. யூ கேனாட் கிவ் a permanent happiness. Don't go for a shortcut. You go in the straight way. நேர் கேட் வழியா போகணும், சைடு கேட் வழியா போகக்கூடாது. இப்போ நீங்க ஒரு காலேஜ் அட்மிஷன் போறீங்க, நேர் கேட்னா என்ன, மார்க் இருக்கணும். இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்ல போய் சேரணுமா, அவங்க 98 மார்க் கேட்கறாங்களா அப்படி மார்க் எடுத்து அப்படி நீட்டணும். பேஸ் ஐ காட் 98 கமேன் அப்படிங்கிறது நேர்கேட்டு. மார்க் கம்மியாக வாங்கிட வேண்டியது. சீட்டு வாங்குறதுக்கு என்ன பண்றது, அவங்கள பிடிச்சி மினிஸ்டர் பிடி அவங்கள பிடி. இவங்க பேரண்ட்ஸ் பண்ற பார்த்தா பாவமா இருக்குது. ஏன்னா வெள்ளாள காலேஜ்ல ஏதோ வேணும்பாங்க, அங்கே விட்டாதான் பிள்ளை உருப்படி ஆகுது. அங்கே மார்க் இருந்திருக்காது. உடனே என்ன பண்றது, அவங்கள பிடி இவங்கள பிடி. இதெல்லாம் சைடு கேட்டு. அதெல்லாம் வாழ்க்கையே அல்ல. You should be ashamed of it to get into the side gate of the college. You should walk into the direct gate. மார்க் வாங்கணும், அவங்க கூப்பிடணும், அப்ளிகேஷன் போட்டா கவர்மெண்ட் கூப்பிடணும், வா இங்க வந்து எங்க காலேஜ்ல சேர்ந்துக்கோ, இன்ஜினியரிங் காலேஜ்ல நாளைக்கு சேரீங்கன்னா கவர்மெண்ட் கூப்பிடணும், வா எங்க காலேஜ்ல படிக்கணும். அதுதாங்க நேர் கேட்டு. ஏதோ இந்த சைட் கேட்ல போய் அதே ஒரு என்ன சொல்றது, shame of yourself. அது ஒரு வாழ்க்கையே அல்ல. யூ cannot have a happy lifeங்க. அந்த படிச்சு அந்த நேர் கேட்ல போற சந்தோஷம் சைடு கேட்டுக்குலாம் வராது. ஸோ இதெல்லாம் நிறைய திங்க் பண்ணிக்கணும் வாழ்க்கையில. நீங்க நான் சொல்றது இந்த ஏஜுக்காக நான் ஸ்கூல் சொல்றேன். நாளைக்கு ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா நேர்மையா நின்று சம்பாதிக்கணும். இந்த குறுக்கு வழி அல்ல வழி எல்லாம் போயிட்டு படுத்த தூக்கு வர படுத்திருக்கிறது குஷன் பெட்டு 20 1 லட்ச ரூபா பெட்டா இருக்கும், ஒரு 2 லட்ச ரூபா கட்டலா இருக்கும், ஒரு 30,000 50,000 ஏசியா இருக்கும். ஆனா தூக்கம் வராது. எப்போ இந்த மாதிரி சைட் கேட்லயே போயிட்டு இருந்தோம்னா. ஸோ அதுதான் அதுக்காக தான் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க. நீங்க யாரை பார்த்தோம், ஹரிச்சந்திரனை பார்த்தோம், நச்சிகேத்தை பார்த்தோம், ராமரை பார்த்தோம், தசரதனை பார்த்தோம். இவங்க எல்லாம் இதை தெரிஞ்சதுனாலதான் they never go for the side gate. walk in side gate. போ சொல்லிட்டாரா போற, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன் போ. enter into the side. இந்த நேர் சைடு என்ன சொல்றது, நேரா நேர்மை ஓட போகணும். எதுக்கு என்ன படக்கூடாது, பயப்படக்கூடாது. நாளைக்கு யாரு பாரதியார பர்த்டே தானே. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்துள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அது அப்படி வரணும் உள்ள எந்து இந்த சைடு கேட்ல போறது. அது என்ன சொல்லுவார் அவரு, பிச்சை எடுத்து உண்ணும் வாழ்க்கை வந்த போதிலும் அச்சமில்லை, இச்சை கொண்டு சேர்த்த பொருள் எல்லாம் போயிட்டாலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. அந்த ஒரு வாழ்க்கை வாழணும். அதுதான் படுத்த நிம்மதியா இருக்கும், மனம் பலம் பெறும். டு ஃபேஸ் எனி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். என்னதான் டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் வந்தாலும் மனபலம் ஒன்று இருந்தா போதுங்க, அப்படியே கிராஸ் ஓவர் பண்ணிட்டு வந்துடலாம். மனபலம் இல்லைன்னு வச்சுக்கலேன், யூ கேனாட் கிராஸ் ஓவர். அப்புறம் அது ஃபால் இன்டு தி பிட் ஆஃப் தட் இன்சிடென்ட்ஸ். அதுல போய் அப்படியே விழுந்துருவீங்க, மேல தூக்கி முன்னால எந்திரிக்க முடியாது. ஸோ பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் மென்டல் ஸ்ட்ரென்த், மென்டல் ஹெல்த். ஏன்னா இப்ப நான் ஒரு என்ன ஒரு வாழ்க்கை வாழ்றோம், வீட்டில் நிம்மதியே இல்லைங்க. நத்திங் இஸ் சியர்ஃபுல் இன் மை ஹவுஸ். எங்க ஆஃபீஸ் அங்கேயே நத்திங் இஸ் சியர்ஃபுல் இன் மை ஆஃபீஸ். சேலரி அது ஒன்றும் பெருசா சியர்ஃபுல்னஸ் இல்லைங்க, சேலரி எல்லாம் அவ்வளோலாம் கிடையாதுங்க. இப்படித்தாங்க எல்லாரும் யாரை பார்த்தீங்க இப்படிதான் பேசுறாங்க. இல்ல ஒரு உங்களுக்கு ஒர்க் பண்ண சிச்சுவேஷன், ஆர் யூ ஹாப்பி வித் தட் the infrastructure in which you are working? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நோ சியர்ஃபுல்னஸ்.
இது என்ன வாழ்க்கை? திஸ் இஸ் நாட் அ லைஃப். ஸோ என்னன்னா இதுக்கு வாட் தே நீட் நாட் போதும் என்ற மனமே பொன்சியும் மருந்துங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூட் வேணும். இப்போ நம்ம முயற்சி பண்ணி தான் ஒரு இடத்துக்கு போனோம், அங்கே தான் வேலையில் இருக்கோம்னா, அங்கே சில கஷ்ட நஷ்டங்கள் இருக்குன்னா அதை ஒர்க் பண்ணுறதுக்கு பயப்படக்கூடாது. வீடு அப்படின்னா அதில் ஒரு எல்லாமே நம்ம எதிர்பார்க்குறோம். ஒரு சியர்ஃபுல்னஸ் எங்கே எதிர்பார்க்கறாரு? வீட்லேயும் இல்லைங்கிறாரா? அப்போ வீட்டில் என்ன எதிர்பார்க்குறோம்? சியர்ஃபுல்னஸ் வேணும். ஆஃபீஸுக்கு போனாலும் ஒரு சியர்ஃபுல்னஸ் வேணும். ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம், ஒரு சேலரி, ஒரு சம்பளம் வாங்குறோன்னா அது ஒரு நிம்மதி இருக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும். எதுவுமே இல்லை, உழைப்புனால சந்தோஷம் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது something is wrong, not in the environment. We must understand what is ego. யார் அப்ப நம்ம கஷ்டம் கொடுக்கறது? எங்கேயுமே cheerfulனா we are blaming society, colleagues, கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நம்ம காரணம் காட்டிட்டு இருக்கோம். பட் அடுத்த சாப்டர் நம்ம எங்க போறோம்? இட் மே பி டு அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ் தான் அது. ஐ அண்டர்ஸ்டாண்டிங் ஈகோ. வாட் இஸ் ஈகோ? அதாவது டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப் I need அப்படியே வச்சுக்க. டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப் ஐ நீட் an enlightened ego, ஒரு matured ego which can accommodate. the next class நம்ம என்ன பார்க்க போறோம்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஈகோ. அப்போ என்ன? the need enlightened ego, ஒரு matured ego. அந்த ஈகோ கேன் அகாமடேட் அதர் ஈகோஸ். ஜெலஸ் இல்லாத ஈகோ, கோபம் இல்லாத ஈகோ இஸ் நீடட் டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஈகோ, த ஐ, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.